பாவத்துடைய விளைவுகள் என்று ஏராளமான விளைவுகளை நான் இந்த இடத்துல தொகுத்திருந்தேன். ஏராளமான விளைவுகள். பாவம் என்பது என்னென்ன விஷயங்களை எல்லாம் நம்மிடத்தில் ஏற்படுத்தும், எவ்வளவு பெரிய ரிசல்ட்டுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு நிறைய விஷயங்களை தொகுத்திருந்தேன். அதில் ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு நான் இறுதி பகுதிக்கு வருகிறேன். அதுல என்ன விஷயம் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் இறைவன் வழங்கிய மிகப்பெரிய அருள் தான் லஸ்ஸா. எதிலும் ஈடுபாடு காணுதல், இன்பம் காணுதல். உங்களோட வாழ்க்கையில் எது நல்ல பகுதியோ அதில் நீங்கள் இன்பம் காணுவதும், எது கெட்ட பகுதியோ அதில் நீங்கள் சோர்வடைந்து வெறுப்பதும் இறைவனுடைய மிகப்பெரிய அருள். ஆனால் யார் இந்த பாவத்தில் கூடுதலாக ஈடுபடுகிறார்களோ, அந்த போராட்டத்தில் விட்டு போராடி சைத்தானுக்கு இஸ்திஸ்லாம் கட்டுப்பட்டு விட்டார்களோ, அவர்கள் இபாதத்திலே இன்பத்தை இழப்பார்கள். சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு அதே நிமிடத்தில் கிராத் சீடி ஒன்று போடுற மனசு வராது. அந்த நிமிடத்தில் என்ன செய்யாது, மனது வராது. அது மாத்திரமல்ல, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் இன்பம் கண்டு கொண்டிருந்தீர்களோ, இரவு நேரத்தில் எழும்பி தொழுகிறதை நினைக்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன சொல்லும் என்றால், உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது, லேட்டா தூங்கினேன், பகல்ல தின்ற சாப்பாடு கூட, இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லும். ஆனால் அதே நீங்கள் சினிமாவுக்காக 3 மணித்தியால 4 மணித்தியால இரவில் என்ன செய்வீர்கள், விழுத்துக் கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ் என்ன செய்வான், லத்தத்தை எடுப்பான். அந்த இன்பத்தை எடுத்துட்டான்னு வைங்களே, நீங்க எவ்வளவு இபாதத்து செய்தாலும் சரி, நாளைக்கு அது உங்களை விட்டு போகின்ற நிலைமையில தான் உங்களுக்கு என்ன செய்யும், அது இருக்கும். இந்த நிலைக்கு நம்ம மாறிவிடக் கூடாது. இது நிறைய நமது வாழ்க்கையிலே நடக்கும், படிப்படியாக நடக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், இஸ்தித்ராஜ், படிப்படியாக படிப்பான். ஒரே வருடத்தில் நடக்காது, 5 வருடத்தில் நடக்காது. 10-15 வருடத்தில் நீங்கள் இருந்த முதல் நிலையே மறந்து போவீர்கள். அந்த நிலைமைக்கு என்ன செய்யும், இது ஆளாகும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவரையும் இது போன்ற சோதனைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும். இறுதியாக நான் உங்களுக்கு ஒரு செய்தியை உதாரணமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு நாங்கள் ஈடுபாடு காட்டுகிறோமோ, எந்த அளவுக்கு ரகசியமான வாழ்விலும் பரகசியமான வாழ்விலும் இறைவனுக்கு இஹ்லாஸோடு நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆழ்மன முயற்சியை நாம் எடுக்கிறோமோ, அந்த போராட்டத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் முன்னேறுகிறோமோ, அந்த அளவுக்கு இறைவன் என்ன செய்வான், அவனுடைய மஹப்பத்தையும் ரஹமத்தையும் நமக்கு தருவான். உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய நான் பெரியவர்களுடைய உதாரணங்களை உங்களுக்கு சொல்லாமல் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு 13-14 வயது இளைஞருடைய ஒரு உதாரணத்தை சொல்லலாம் நினைக்கிறேன். உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த இடத்தில் இறைவனுடைய விஷயத்தில் மிக கரிசனையாக இருந்தார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சகோதரர்களே. உமைர் இப்னு சஅத் அவர் பிற்காலத்தில் அவரை அழைப்பார்கள் நசீஜு வஹ்திஹி, அதாவது தனக்கென ஒன்றை நெய்து கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர், செய்து கொண்டு வாழ்ந்தவர், தானும் அவர் என்று வாழ்ந்த ஒரு மனிதர் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த மனிதர் 13-14 வயதிலே சிறிய வயதிலே அவருடைய தந்தை இழந்து விட்டார், ஒரு அனாதையாக இருக்கிறார். இவர் தனது தாய் இன்னொரு திருமணம் முடிக்கிறார்கள். ஜுலாஸ் இப்னு சுவைத் என்று சொல்லக்கூடிய ஒருவரை திருமணம் முடிக்கிறார். ஜுலாஸ் இப்னு சுவைத் என்று சொல்லக்கூடிய ஒருவரை தனது தாய் திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்த பின்னால் அவரிடத்தில் தான் இவர் வளர்க்கப்படுகிறார். அவரும் இவரை இரக்கமாக கருணையோடு அன்பு செலுத்தி வளர்க்கிறார். தபூக் யுத்தம், தபூக் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் மோமின்கள் சோதிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம். இந்த யுத்த காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்யுமாறு மக்களுக்கு ஆர்வம் ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் தங்களது பொருளாதாரங்களை கொண்டு குவிக்கிறார்கள். விவசாயிகள் அறுவடை காலப்பகுதி இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யறாங்க, அந்த விவசாயத்துடைய பகுதிகள் எல்லாம் தர்மத்துக்காக கொண்டு வந்து குவிக்கிறார்கள். நபியர்கள் ஆர்வம் ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மனதிலே பதிய வைத்துக் கொண்டிருந்த உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது தனது பெரியப்பாவிடத்திலே வருகிறார். தன்னை வளர்த்தாரே அவரிடத்திலே வருகிறார்கள். உமைர் இப்னு சஅத் வருகிறார்கள். அந்த வீட்டுக்கு வந்த நேரத்தில் ஜுலாஸ் அவர்களிடத்திலே தனது இந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள். ஜுலாஸ் அவர்களிடத்தில் இந்த நிகழ்வை என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறார். இப்படி ரசூலுல்லாஹ் பேசினாங்க, அப்படி செய்யினார். அவர் சொல்றாரு, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ஜுலாஸ் சொல்றாரு உமைருக்கு பதில், லவ் கான முஹம்மதுன் சாதிகன் லனஹ்னு ஷர்ரும் மினல் ஹமீர், முகம்மது மட்டும் உண்மையாளராக இருந்தா நாங்க கழுதைகளோட மோசமானவங்க. என்றால் பொய் சொல்றாரு. யாரு? இந்த ஜுலாஸ் இப்னு சுவைத் என்றவர் சொல்ற, இதை எதிர்பார்க்கவே இல்லை உமைர் இப்னு சஅத், ஒரு பொய் சொல்றாரு, இவர் உண்மையாளரே கிடையாது என்று சொல்கிறார்கள். இவ்வளவுக்கு இந்த உமைர் இப்னு சஅதுக்கு சிறிய வயது. அதை கேட்டவுடன் இவருக்கு என்ன செய்து, மனசு கொதிக்குது, மயிர்கள் எல்லாம் சிரித்து நிக்குது. அவர் சொல்றார் அவரை பார்த்து, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் இதை மறைத்தேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நான் மாறு செய்து விட்டேன். இந்த செய்தியை நான் சொல்லலை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து விட்டேன். சொல்லாம நான் அதே நேரத்தில் நான் சொல்லாமல் இருந்தால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செஞ்சுட்டேன், சொன்னா உங்களே அவமானப்படுத்தின மாதிரி ஆகிருவேன்.
ஆனால் நான் சொல்லித்தான் ஆகுவேன்றாங்க சகோதரர்களே. வயசு சிறிய வயது, நான் சொல்லித்தான் ஆகுவேன்றாங்க. ஜுலாஸ் சொல்றாரு, போய் சொல்லு, யாரும் ஒன்னே உண்மைப்படுத்த மாட்டாங்க, நீ சின்ன பயல் அப்படின்னு என்ன செய்யறாரு, நீ சின்ன திஃபில், இன்னும் குழந்தை, யாரும் ஒன்னே உண்மைப்படுத்த மாட்டாங்கன்றாங்க. வேதனையோடு என்ன செய்யறாரு, போறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் என்ன செய்யறாரு, இந்த முறைப்பாடை செய்கிறார்கள் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன உடனே அங்கிருந்த சில நபித்தோர்கள் சொல்றாங்க, ஒரு நாளும் ஜுலாஸ் அப்படி இருக்க மாட்டாரு, அவரை இபாதத்தை நாங்க பார்க்கிறோம், அவர் வாழ்க்கையை நாங்க பார்க்கிறோம், ஒரு நாள் அவர் அப்படி இருக்க மாட்டாரு. தவறா ஏதோ விளங்கி என்ன செய்யறாரு, இந்த சின்ன புள்ள சொல்றாரு, கேட்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஜுலைஸுடைய கண்கள் இருந்த, அதாவது உமையுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வழிந்து ஓடுகிறது. சின்னவர் தானே, அவருக்கு நிரூபிக்கிறதுக்கு எந்த வழியும் தெரியல. ஆனால் சிறுவராக இருந்தாலும் கையேந்துகிறார், யா அல்லாஹ், அல்லாஹும் அன்சில் சிதுகமா குல்து பயானமா குல்து, யா அல்லாஹ், நான் எதை சொன்னேனோ அது உண்மை என்பதை நிரூபித்து எனக்கு ஒரு வசனம் எனக்கு விளங்கப்படுத்தி விடு என்று உமைர் அவர்கள், இளம் வயசு, சிறிய வயது, எல்லாரும் அங்க பொய்ப்படுத்துறாங்க. கொஞ்சம் நபித்தோழர்கள் இருந்தார்கள், அவர்கள் பொய்ப்படுத்துகிறார்கள், ஏன்னா சிறியவர் ஏதாவது பிழை செய்திருப்பார்கள் என்று சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி சொன்ன பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜுலாஸை அழைத்து விசாரிக்கிறார். ஜுலாஸ் சொல்றாரு, அல்லாஹ்வின் மீதான நான் அப்படி சொல்லலை என்றார். அல்லாஹ்வின் மீதானையாக நான் அப்படி சொல்லவில்லை என்றாரு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்கினான். சூரத்து தௌபா 74 75 வசனம், யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு, நாங்கள் சொல்லவில்லை என அவர்கள் சத்தியம் பண்ணுகிறார்கள். நாம் அவ்வாறு சொல்லவில்லை என அவர்கள் சத்தியம் பண்ணுகிறார்கள். வலகத் காலு கலிமத்தல் குஃப்ர், குஃப்ருடைய வார்த்தையை அவர்கள் மொழிந்தார்கள், குஃப்ருடைய வார்த்தையை அவர்கள் மொழிந்தார்கள். வகஃபரு பஅத இஸ்லாமிஹிம், இஸ்லாத்திற்கு பின்னால் அவர்கள் காபிராகி விட்டார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். வஹம்மு பிமானம் யனாலு என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான், இறக்கி வைக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறங்கிய உடனே ஓதிக்கொண்டே உமைர் இப்னு சஅதுடைய காதை தன் பக்கத்திலே இழுத்தார்கள். இழுத்து சொன்னார்கள், வஃபத் உத்னுக மா சமிஅத் வஸதக ரப்புக யா உமைர், உங்கள் காதுகள் கேட்டதை முறைப்படி என்னிடத்தில் சேர்த்து விட்டது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்மை உண்மைப்படுத்தி விட்டான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைர் இப்னு சஅதை பார்த்து சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது இவருடைய வரலாறு, இன்னும் சில சம்பவங்கள் இருக்கின்றன, நேரம் சுருக்கம் கருதி நான் முடிக்கிறேன். இந்த உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை என்னென்று சொன்னால், தனிமையில் இருந்து இது ஒரு விஷயத்தை ஒரு முறைப்படவில்லை என்று சொன்னால் நான் அல்லாஹ்விடத்தில் பாவியாகி விட்டேன் என்ற மன உணர்வை அந்த வயதிலே அவர் பெற்றது எவ்வாறு, அதான் மிக முக்கியமான செய்தி சகோதரர்களே. அந்த சிறிய வயதில் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை உணரக்கூடிய இனப்பில் அந்த சிறுவருடைய மனோநிலை மாறி இருக்கிறது என்று சொன்னால், பெரிய வயதாகியும் நமது நிலைகள் என்ன அப்படி இல்லை, அந்த மனோநிலை நாங்கள் இல்லை. காரணம், நம்ம இல்மை விட்டு தூரமாக இருக்கிறோம், ஹஷியத்தை விட்டு தூரமாக இருப்பதுதான் இதற்கு மிக முக்கியமான காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு இறைவனிடத்திலே பிரார்த்திக்க கூடியவர்களாக, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, யா அல்லாஹ் நேர்வழி, இறையச்சம் போன்றவற்றை நாம் உன்னிடத்திலே கேட்கிறோம் என்று பிரார்த்தித்து எமது ஈமானை சரி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.